வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி சனிக்கிழமை, பங்குனி மாசம் 31ஆம் தேதி, பங்குனி மாசத்தோட கடைசி நாள். அது மட்டும் இல்லாம இந்த சோபகிருது தமிழ் வருடத்தோட கடைசி நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு. சாயங்காலம் 5 மணி 1 நிமிடங்களுக்கு நமக்கு சஷ்டி திதி ஆரம்பமாகுது. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க செய்யும் போது இது வரைக்கும், அதாவது இந்த தமிழ் வருடம் ஃபுல்லா உங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே அடியோட நீங்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் வருஷத்தோட முதல் நாளும் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமா இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாளும் வருஷத்தோட கடைசி நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மாசம் ஃபுல்லா நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த மாசத்தோட, அப்படி இல்லைன்னா வருஷத்தோட கடைசி நாள்னே சொல்லலாம். இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்களை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய நாள் தான். இப்படிப்பட்ட அற்புதமான வருஷத்தோட கடைசி நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சோபகிருது வருஷம் ஃபுல்லா நம்ம எல்லாரும் நிறைய விதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம். இதுக்கெல்லாம் கெட்ட சக்திகள் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கும். கெட்ட சக்திகள்னு சொல்லும் போது அது கந்திருஷ்டியா இருக்கலாம், மற்றவங்களோட ஏக்க பார்வையாவும் பெருமூச்சாவும் இருக்கலாம், பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இந்த மாதிரியான கெட்ட சக்திகளாவும் இருக்கலாம். இப்படி நாம அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு எந்த கெட்ட சக்தி காரணமா இருந்தாலும் சரி, அதை எப்படி ஓட ஓட விரட்டணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைய நாள்ல, அதாவது வருஷத்தோட முதல் நாள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கணும்னா தவறாம இந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஏன்னா கெட்ட சக்திகளை வெளியில தள்ளினாதான் நம்ம குலதெய்வம் கூட நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க, நாம கேட்கின்ற வரங்களை தருவாங்க. குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் மற்ற தெய்வங்களோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும். அதனால இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை தவறாம இன்னைக்கு நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லாருமே செய்யக்கூடிய வகையில இருக்கிற பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் நமக்கு போதும். கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமா நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்க இன்னைக்கு கடையில இருந்து புதுசா எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல மரம் இருக்குன்னா மரத்துல இருந்தும் இன்னைக்கு நீங்க பறிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்க வீட்டுல ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம்பழத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை வாங்கும் போது, அதாவது பரிகாரத்துக்காக எலுமிச்சம்பழத்தை நீங்க வாங்கும் போது அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தோ கீறி பார்த்தோ வாங்கக்கூடாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை ராஜகனி தேவகனின்னு சொல்லுவாங்க. மரத்துல இருந்து பறிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உயிர் சக்தி இருக்கிறதா சொல்லுவாங்க. அதனாலதான் நிறைய இடங்கள்ல சைவ பலி கொடுக்கறதா எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி தூக்கி போடுவாங்க. இந்த எலுமிச்சம்பழம் பாத்தீங்கன்னா கெட்ட சக்திகளை அடியோட நீக்கிரும்னே சொல்லலாம். அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய இன்னும் ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு நமக்கு தேவைப்படும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு இருந்தாலே போதும். மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்திய பொருள் தான் இந்த கல்லுப்பு. இந்த கல்லுப்பு இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை சக்திகளை நீக்கிறோம், நல்ல நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்ணாடி கிண்ணம், அப்படி இல்லைன்னா பீங்கான் கிண்ணம், பீங்கான் தட்டு, மண் கிண்ணம்,
அப்படி இல்லைன்னா பெரிய மண் அகல் விளக்க இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக், எவர் சில்வர் பாத்திரங்களை நீங்க பயன்படுத்த வேண்டாம். கிண்ணமோ தட்டோ எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்க நிலைவாசல் கதவை சாத்தினதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க நிலைவாசல் கதவை சாத்தினதுக்கு அப்புறமா உங்க வீட்ல ஹால்ல அமைதியா நீங்க உட்கார்ந்துக்கோங்க. அதாவது அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய பீடை, தரித்திரம், வறுமை இது எல்லாமே நீங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பிறக்கின்ற புது வருஷம் உங்களுக்கு சாதகமா அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்கணும், நல்ல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி இந்த கஷ்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த பிறக்கின்ற புது வருஷத்துல கிடைக்கணும்னு சொல்லி மனசு உருகி உங்க குலதெய்வத்துக்கிட்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செய்யும் போது நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா எலுமிச்சம்பழம், அதை உங்க கையில வச்சுக்கிட்டே நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தை 4 துண்டா கட் பண்ணுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தோட அடிபாகம் ஒன்னா ஒட்டி இருக்கணும். அதாவது ஒரு எலுமிச்சம்பழமா மட்டும்தான் இருக்கணும். மேல உள்ள போர்ஷனை மட்டும் 4ஆ கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கல்லுப்புல 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய தட்டு அப்படி இல்லைன்னா கிண்ணத்துல 1 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை பரப்பி வச்சு அந்த கல்லுப்புக்கு மேல நீங்க கல்லுப்பு நிரப்பி வச்சிருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வச்சிருங்க. இப்போ இந்த தட்டை எந்த இடத்துல வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, உங்க நிலைவாசல் கதவுக்கு உள் பக்கம், நிலைவாசல் கதவுக்கு பின்பக்கத்துல நீங்க வச்சுக்கோங்க. அதாவது உங்க வீட்டுக்குள்ள நீங்க வைக்கணும். ஆனா நிலைவாசல் கதவுக்கு பின்பக்கத்துல நீங்க வைக்க போறீங்க. இவ்வளவுதான் நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டியது. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே, அதாவது காலையில நிலைவாசல் கதவை நீங்க திறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எலுமிச்சம்பழத்தையும் கல்லுப்பையும் ஏதாவது ஒரு பேப்பர்ல போட்டு சுருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தையும் கல்லுப்பையும் நீங்க பேப்பரோட சேர்த்து கால்படாத இடத்துலயும் ஓடுகின்ற நீர்நிலைகள்லயோ தூக்கி போட்டுருங்க. இப்படி இந்த எலுமிச்சம்பழத்தை பேப்பர்ல சுருட்டும் போதும் இதை நீங்க கால்படாத இடத்துல போடும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கெட்ட சக்திகளும் இந்த எலுமிச்சம்பழத்தோட கல்லுப்போட போறதா நினைச்சுக்கிட்டே செய்யுங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இதை நீங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா பிறக்கின்ற புது வருஷம் உங்களுக்கு வசந்த காலமா அமையும், உங்களுக்கு சாதகமா அமையும். உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போகும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.